இந்த விழாவின் உண்மையான நாயகர் ஏவா வேலு அவர்கள். எனக்கு வந்து அவ்வளோ ஜாஸ்தி அவரை பற்றி வந்து தெரியாதுங்க. எனக்கு வந்து பிகாஸ் அந்த கலைஞர் கூட ஜாஸ்தி ரொம்ப பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு வந்து மதிப்புரிய வீராசாமி அவர்கள், துரைமுருகன் அவர்கள், டிஆர் பாலு அவர்கள், முரசலிமான் அவர்கள், அந்த மாதிரி நான் பழகி மற்றவங்க கிட்ட வந்து அவ்வளோ பழக்கம் இல்லை, அவ்வளோ எனக்கு வந்து தெரியல. ஸோ விவரமாக ஜஸ்டிங் தெரியல. அதுக்கு வந்து எப்போ வந்து திருவண்ணாமலையில் வந்துட்டு நம்ம வந்து லால்சலாம் அந்த ஷூட்டிங் இருக்க வந்து ஒரு 3 வாட்டி அங்கே நாங்கள் போயிருந்தேன். அங்கே போகும்போது அவருடைய அந்த காலேஜ் கெஸ்ட் ஹவுஸில் கலைஞர்களை தங்கிறதுக்காக ஒரு ஸ்வீட் கட்டிருக்காங்க. சிஎம் போனால் கூட அங்கே தான் தங்குவாங்க. அந்த ஸ்வீட் தான் எனக்கு வந்து கொடுத்தாங்க. அங்கே கொடுத்து எனக்கு வந்து எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னால், ஒரு சொந்த புள்ள அந்த மாதிரி ஒரு அன்பா அவருடைய பையனையே அங்கே வச்சுட்டு கம்ப்ளீட் அந்த காலேஜ் வந்து காலேஜில் எப்படி இருக்குன்னு சொன்னால், மை காட், நீங்கள் யாரும் பார்க்கணும். அவ்வளோ வந்து ஒரு கிளீன், நீட், ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிசிப்ளின். அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு சத்தம் இருக்காரு. அவங்க வந்து அத்தனை பேர் இருந்தால் கூட யாருமே தான் இருக்கும்போது ஒருத்தர் கூட டிஸ்டர்ப் பண்ணுறது, ஃபேன்ஸ் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அவ்வளோ பெரிய ஸ்ட்ரிக்ட் கரெக்டாக. அங்கே ஒரு சமையல்காரர் இருக்காரு, ஒரு மீன் குழம்பு பண்ணார். வாழ்க்கையில அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாதுங்க. இது ஐயா சாப்பிட்றாரு சொன்னால் இல்லைங்க, அவர் சாப்பிட மாட்டார். அவர் வந்து அவர் சாப்பாடு நீங்கள் பார்த்தா கடும் ஏழையை விட மோசமாக சாப்பிட்றாரு. இது அதனால தான் உடம்பு நல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து பார்த்துக்கிட்டு அவர் வந்து 2 வாட்டி கிட்ட வந்து பார்த்து சிஎம் எல்லாம் வந்து தலைவர் கேட்டுகிட்டே இருக்காங்க, எப்படி சார் நல்லா இருக்காரா, கரெக்டாக பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் சரியாக இருக்கா, என்னங்க இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு கைமாறா நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே எனக்கு புரியல. நல்ல வேலை அவர் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. நான் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கோ சம்திங் எதோ இருக்குன்னு சொல்லி வரும்போது இந்த புத்தகத்தை பற்றி சொன்னாங்க. இல்லைன்னா டெஃபினெட்லி நான் வந்து கொஞ்சம் விழான்னு சொன்னால் கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணுவேன். இது மாதிரி சொன்னாங்க. இந்த புத்தகத்தை வந்து நான் வந்து எழுதியிருக்கேன், அது ரொம்ப நாளாச்சு. அது எழுதி நான் கலைஞர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்லி. யாரு கேட்டு யாரும் எழுதுகிற புக்கும் இருக்கிற வேறு வேலையே கிடையாதா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை எழுதிட்டேன், நான் ஒரு 3 தலைப்பு இருக்குது, அந்த தலைப்பை நீங்கள் தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. அது கலைஞர் ஒரு அன்னை, அந்த கலைஞர் செலக்ட் பண்ண தலைப்பு கரெக்ட் தானே? ஸோ அருமையான ஒரு தலைப்பு. இப்போ வந்து எல்லாரும் வந்துட்டு அந்த மார்க்ஸா கார்கே வந்து எழுத்தின அந்த தாய் மதர் அந்த புத்தகத்தை பற்றி எழுதுனாங்க. அது ஒரு காவியம். அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து யாரும் வந்து படிக்கிறவங்க வந்து படித்தா வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை ஒரு படிங்க. ஒரு ஆடளித்த வர்க்கத்துக்கும் ஒரு தொழில் வர்க்கத்துக்கும் நடக்கிற போராட்டம், புரட்சி. அந்த பாவேல் அப்படிங்கிற அந்த பையனை வந்து அந்த தாய் வந்து எப்படியெல்லாம் வந்து காப்பாற்றுறா, எப்படியெல்லாம் அவனுடைய புரட்சி போராட்டத்துக்கு உதவி செய்கிறா, எவ்வளோ சோதனைகளை சந்திக்கிறா அப்படிங்கிறது நீங்கள் படித்தா அந்த மாதிரி ஒரு காவியம். ஸோ அதில் தான் கலைஞர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்தை வந்து 3 வாட்டி படிக்கும்போது என்னுடைய தாயை நினைச்சு நான் வந்து கண்ணீர் விட்டேன் அப்படின்னு. ஸோ அவர் கூட வந்து படிப்பு சரியாக போகாமல் போராட்டங்கள், சமூக நீதி, சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு 13-14 வருஷத்துல இருக்கும்போது அவர் தாய் வந்து அவருக்கு எவ்வளோ வந்து உதவியாக இருந்தார் அப்படிங்கிறது அவர் வந்து அதில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஏவா வேலு அவர்கள் கம்ப்ளீட்லி அதை முதல்ல வந்து நம்ம நினைவு மட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் சார் தான் என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த உள்ள நான் போனது கிடையாது. தான் இன்றைக்கி ஃபுல் மூண்டே வேறு. எப்படி கற்றுக்காங்கன்னு சொன்னால் அது ஏவா வேலு அவருடைய முன்னாலே அவர் பார்வையில் வச்சு தான் அது கற்றுக்காங்க சொன்னாங்க. சும்மா தாஜ்மஹால் மாதிரி. அதே மாதிரி கலைஞர் சார் பிறந்த அந்த ஊர்லேயே வந்து ஒரு கலைஞர் கோட்டம் சொல்லி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் நான் வந்து நான் பார்க்குறேன். எந்த வேலை கொடுத்தாலும் அது வந்து கச்சிதமாக செய்கிற ஒரு ஏவா வேலு. இந்த புத்தகத்தை வந்து இந்த புத்தகத்தை முதல் திசைங்க நான் பார்த்த உடனே வந்து மிக 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 அருமை. உள்ளே இருக்கிற பிக்சர்ஸுங்க ஆகட்டும், அந்த பேஜ் ஆகட்டும், புத்தகத்தோட இந்த வடிவாகட்டும். அட் த சேம் டைம் இப்போ வந்து இந்த ஸ்ரீராம் சொன்ன மாதிரி, அடிகால் சொன்ன மாதிரி அது வந்து அது குரல், அது கலைஞர்களுக்கும் அந்த குரல், திருக்குறள் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த குரலை வந்து ஒன்று எழுதி
அதுக்கப்புறம் வந்து கலைஞருடைய அதனுடைய விளக்கத்தை கொடுத்து அந்த அந்த குரல் மாதிரி கலைஞர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது ஒரு அத்தியாயமா பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஒரு காவியம் ஆயிருக்கு, அருமையான ஒரு காவியம். ஸோ அது வந்து முன்னுரை கூட இங்கே வந்து அதிகாரி அவர் சொன்ன மாதிரி சிஎம் அவர்கள் மிக அருமையாக எழுதியிருக்கார். அந்த முன்னுரை அருமையான புத்தகம். பட் என்னன்னா விலை தான் ஜாஸ்தி, 1000 ரூபா. பட் அந்த குவாலிட்டிக்கு வந்து டிஃப்ரெண்ட், அது தேவை. பட் எல்லாரும் அதை படிக்கணும். நெக்ஸ்ட் பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் கம்மி விலை பண்ணால் எல்லாரும் நிச்சயமாக அது வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிக்கிறேன்.